உலகின் மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர் ஐரா கன்னிங்கம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1905 ஆகஸ்ட் 16 அன்னைக்கு நியூசிலாண்டில் இருக்கிற நார்த் ஐலாண்டுடைய டாரருவா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மேங்கட்டைனோக்காவில் ஜேம்ஸ் கன்னிங்கமுக்கும் மேரி கிறிஸ்டின் யோஹான்சன் கன்னிங்கமுக்கும் மகனாக பிறக்கிறார். ஐரா ஜேம்ஸ் கன்னிங்கம். இவர் கூட பிறந்தவங்க 5 சிஸ்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு சா மில்லரா, அதாவது மரம் அறுக்கும் தொழிலாளியாக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஐரா கன்னிங்கம் குழந்தை பருவத்திலிருந்து எல்லா விஷயங்களையுமே வேகமாக கற்றுக்கக்கூடிய ஒரு புத்தி கூர்மையுள்ள குழந்தையாக இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் சரியாக 1910ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஐரா கன்னிங்கமுக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ஐரா கன்னிங்கம் ஆகஸ்டில் பிறந்திருந்தனால 1910ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஐரா கன்னிங்கமுக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த மேங்கட்டைனோக்காலேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு ப்ரிப்பரட்டரி ஸ்கூலாக இருந்தது. குறிப்பாக அங்கே 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஸோ அந்த மேங்கட்டைனோக்கா ப்ரிப்பரட்டரி ஸ்கூலில் ஜாயின் பண்ணி ஐரா கன்னிங்கம் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் அறிவியல் பாடங்களில் ஐரா கன்னிங்கம் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. இந்த நிலையில் தான் துரதிருஷ்டவசமாக 1914ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் ஐரா கன்னிங்கமுடைய அப்பாவான ஜேம்ஸ் கன்னிங்கம் வந்து அந்த சா மில், அதாவது மரம் அறுக்கும் தொழிற்சாலை, அந்த ஒரு ஆலையில் ஒரு விபத்தினால இவருடைய அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இவருடைய அப்பா இறக்கும்போது ஐரா கன்னிங்கம் 9 வயது தான் இருந்தது. ஸோ இது வந்து ஐரா கன்னிங்கமுக்கும் இவருடைய குடும்பத்துக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இதுக்கப்புறமா ஐரா கன்னிங்கமையும் இவர் கூட பிறந்த 5 சிஸ்டர்ஸையும் இவருடைய அம்மா தான் சிங்கிள் மதராக இருந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் ஐரா கன்னிங்கமை தொடர்ந்து இவருடைய அம்மா படிக்க வச்சாங்க. இதன் காரணமாக 1915ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்திலே இவருடைய 9 வயதில் ஐரா கன்னிங்கம் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த மேங்கட்டைனோக்கா ப்ரிப்பரட்டரி ஸ்கூலில் 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தனால ஐரா கன்னிங்கம் தொடர்ந்து அந்த ப்ரிப்பரட்டரி ஸ்கூலில் இவருடைய 6th கிரேடில் இருந்தும் படிக்க தொடங்கினாங்க. பின்னர் இறுதியாக 1918ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 12 வயதில் ஐரா கன்னிங்கம் இவருடைய 8th கிரேடை அந்த மேங்கட்டைனோக்கா ப்ரிப்பரட்டரி ஸ்கூல்லேருந்து இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ஐரா கன்னிங்கம்மை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இவருடைய அம்மா இவரை அந்த டாரருவா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மேங்கட்டைனோக்கால இருந்து அதே டாரருவா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டேனாவிர்க் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய டேனாவிர்க் ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு போர்டிங் ஸ்கூல், அதாவது அங்கே வந்து தங்கி படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த டேனாவிர்க் ஹை ஸ்கூலில் 1918ஆம் ஆண்டிலிருந்து ஐரா கன்னிங்கம் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனை, உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ஐரா கன்னிங்கமுக்கு வந்து சயின்ஸ்லேயே பர்டிகுலராக கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி, அதாவது வேதியியல் உயிரியல், இந்த 2 பாடங்களே இவருக்கு அதிக ஆர்வம் ஏற்பட்டது. அதில் குறிப்பாக இவருக்கு வேதியியலில் இருந்த ஆர்வமானது இவர் வந்து படிக்கிற காலகட்டத்திலேயே ஆராய்ச்சி பண்ண தூண்டியது. இதன் காரணமாக ஐரா கன்னிங்கம் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனின் போதே நிறைய கெமிஸ்ட்ரி சார்ந்த ரிசர்ச்சில் இவர் வந்து ஈடுபட்டாங்க. நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸையும் ஐரா கன்னிங்கம் வந்து செஞ்சு வந்தாங்க. இதுக்கிடையில் 1922ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயசில் ஐரா கன்னிங்கம் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த டேனாவிர்க் ஹை ஸ்கூல்லேருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே டேனாவிர்க் ஹை ஸ்கூல்லையே இவர் வந்து ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், A கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து அடுத்த ஓராண்டு ஐரா கன்னிங்கம் வந்து படித்தாங்க. பின்னர் 1923ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயசில் ஐரா கன்னிங்கம் வந்து அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி, பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸை ஐரா கன்னிங்கம் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. இதுக்கப்புறமா ஐரா கன்னிங்கமுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆர்வமானது அதிகரித்தது. இதன் காரணமாக ஐரா கன்னிங்கம் இந்த 1923ஆம் ஆண்டு நேராக இந்த நியூசிலாண்டில் இருக்கிற நார்த் ஐலாண்டுடைய டாரருவா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டேனாவிர்க் அப்படின்ற இடத்திலிருந்து அதே நார்த் ஐலாண்டில் இருக்கிற வெல்லிங்டனுக்கு இவர் வந்து போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த வெல்லிங்டனில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதனுடைய கெமிக்கல் லேபரட்டரியில் இவர் வந்து ஜாயின் பண்ணி 1923ஆம் ஆண்டிலிருந்து ஒரு கேடட்டாக வந்து மாறுறாங்க. கேடட் அப்படின்னா
ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு தான் அர்த்தம். இருந்தாலும் அங்கே ரிசர்ச் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெறும் ஸ்டடி மட்டும் பண்ணாமல் ரிசர்ச் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கற்றுக்கக்கூடியவங்க கேடட் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அதே மாதிரி ஐரா கன்னிங்கமுக்கு வந்து எந்த டிகிரியும் வழங்கப்படாது அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரில். ஸோ இருந்தாலும் இவர் ஒரு கேடட்டாக அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சருடைய கெமிக்கல் லேபரட்டரியில் ஜாயின் பண்ணி நிறைய ரிசர்ச்லாம் கெமிஸ்ட்ரியில் பண்ணுறது சம்மந்தமாக கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா 1924 காலகட்டத்தில் தான் ஐரா கன்னிங்கம் வந்து அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ் வந்து படிக்கணும், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் படிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அப்போ அதே வெல்லிங்டன்லேயே இருக்கக்கூடிய விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் வெல்லிங்டன், அது அந்த காலகட்டத்தில் விக்டோரியா யூனிவர்சிட்டி காலேஜ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி 1924ஆம் ஆண்டிலிருந்து ஐரா கன்னிங்கம் வந்து பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கெமிஸ்ட்ரியை தான், வேதியியலை தான் இவர் வந்து மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படித்து வந்தாங்க. ஸோ ஒரு பக்கம் இவர் வந்து வெல்லிங்டனில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சருடைய கெமிஸ்ட்ரி லேபரட்டரியில் ரிசர்ச் பண்ணுறது சம்மந்தமாக ஒரு கேடட்டாக கற்றுக்கிட்டு வந்தாங்க. இன்னொரு பக்கம் இவர் வந்து விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் வெல்லிங்டனில் ஐரா கன்னிங்கம் வந்து பிஎஸ்சியும் படித்து வந்தாங்க. பின்னர் இறுதியாக 1928ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 22-23 வயசில் ஐரா கன்னிங்கம் வந்து இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ் பிஎஸ்சியை வந்து முடிக்கிறாங்க கெமிஸ்ட்ரியில். இதுக்கப்புறமா அதே விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் வெல்லிங்டனில் ஐரா கன்னிங்கம் வந்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் கெமிஸ்ட்ரியை மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து இவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1929ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 23-24 வயசில் ஐரா கன்னிங்கம் வந்து இவருடைய எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரியையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ இவர் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஆனர்ஸில் இவருடைய மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அந்த டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த 1929ஆம் ஆண்டு தான் ஐரா கன்னிங்கம் வந்து பிஹெச்டியும் பண்ணணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இதுக்காக ஐரா கன்னிங்கம் வந்து தற்காலிகமாக வெல்லிங்டனை விட்டு வெளியேறாங்க. குறிப்பாக இந்த நியூசிலாண்டோடைய நார்த் ஐலாண்டில் இருக்கிற வெல்லிங்டன்லேருந்து இவர் வெளியேறி ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு இவர் வந்து போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் அதனுடைய ரோட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அங்கே இவர் வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி 1930 காலகட்டத்தில் ஐரா கன்னிங்கம் வந்து பிஹெச்டி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து கெமிஸ்ட்ரியில் ரிசர்ச் பண்ணி வரும்போது இந்த காப்பர் அப்படின்ற மினரல் அதனுடைய மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம் பற்றி இவர் வந்து பிஹெச்டி தீசஸுக்காக ஆய்வு கட்டுரைக்காக இவர் வந்து ரிசர்ச்லாம் பண்ணாங்க. இதே காலகட்டத்தில் அந்த அபர்டீன்லேயே இன்னொரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டை ஐரா கன்னிங்கம் வந்து சந்திச்சாங்க. அவங்க வந்து மேரியன் மார்கரெட் மெக்கோவன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண். அவங்கள வந்து சந்தித்த பிறகு ரெண்டு பேரும் ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ படிக்கிற காலகட்டத்திலேயே ஐரா கன்னிங்கமுக்கும் அந்த மேரியன் மார்கரெட் மெக்கோவன் இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டும் நடக்குது. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ஐரா கன்னிங்கம் வந்து தொடர்ந்து படித்து 1932 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இவருடைய 27 வயசில் ஐரா கன்னிங்கம் வந்து இவருடைய பிஹெச்டி வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனுடைய ரோட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் இருந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. பிஹெச்டி முடிச்சதுக்கப்புறமா ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் இருந்து மறுபடியும் இவர் வந்து நியூசிலாண்டுக்கு 1932ஆம் ஆண்டு திரும்பிடுறாங்க. இந்த முறை இவர் வந்து நியூசிலாண்டுடைய நார்த் ஐலாண்ட் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துக்கு இவர் வந்து போனாங்க. அதுதான் வந்து வாலேஸ்வில் அப்படின்ற ஒரு இடம். இது வந்து நார்த் ஐலாண்டில் இருக்கிற அப்பர் ஹட் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ நியூசிலாண்டில் இருக்கிற நார்த் ஐலாண்டுடைய அப்பர் ஹட்டில் இருக்கிற அந்த வாலேஸ்வில் அப்படின்ற இடத்துக்கு 1932ஆம் ஆண்டு ஐரா கன்னிங்கம் வந்து போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா ஐரா கன்னிங்கம் வந்து அந்த வாலேஸ்வில்ல இருக்கக்கூடிய வாலேஸ்வில் வெட்டர்னரி லேபரட்டரி அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு ரிசர்ச் ஆஃபீஸர் இன் அனிமல் நியூட்ரிஷியனா, அதாவது விலங்கு ஊட்டச்சத்து, அதில் இவர் ஒரு ரிசர்ச் ஆஃபீஸராக ஆராய்ச்சி அதிகாரியாக 1932 காலகட்டத்தில் அந்த வாலேஸ்வில் வெட்டர்னரி லேபரட்டரியில் இவர் வந்து ஜாயின் பண்ணாங்க. வெட்டர்னரி அப்படின்னா கால்நடை மருத்துவம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கால்நடைகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவத்தின் கிளை தான் வெட்டர்னரி மெடிசன், வெட்டர்னரி இதெல்லாம் அழைக்கப்படும், வெட்டர்னரி சயின்ஸ் அப்படின்னு கூட. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆய்வுக்கூடம் தான் இந்த வாலேஸ்வில் வெட்டர்னரி லேபரட்டரி. அங்கே தான் இவர் வந்து ஒரு ரிசர்ச் ஆஃபீஸர் இன் அனிமல் நியூட்ரிஷனாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இவர் வந்து பயோகெமிஸ்ட்ரியில் ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க. உயிர் வேதியியலில் பயாலஜி கெமிஸ்ட்ரி ரெண்டும் இணைஞ்சது தான் பயோகெமிஸ்ட்ரி. ஸோ அதில் இவர் வந்து தொடர்ந்து ரிசர்ச்லாம் பண்ணாங்க. நிறைய இவர் வந்து விலங்குகளினுடைய உடலில் ஏற்படக்கூடிய பயாலஜிக்கல் ப்ராசஸஸ் பற்றிலாம் இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. இதுக்கிடையில் 1933ஆம் ஆண்டு நவம்பர் 11 அன்னைக்கு இவருடைய 28 வயசில் ஐரா கன்னிங்கம் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்ட அந்த
மேரியன் மார்கரெட் மெக்கோவன் அப்படின்ற பெண்ணை இவருடைய 28 வயசில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஐரா கன்னிங்கமுக்கும் இவருடைய மனைவியான மேரியன் மார்கரெட் மெக்கோவன் கன்னிங்கம் இவங்க 2 பேருக்குமே 2 ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 3 குழந்தைகள் பிறந்தது. அதாவது ஐரா கன்னிங்கமுக்கும் இவருடைய மனைவியான மேரியன் மார்கரெட் மெக்கோவன் கன்னிங்கம் இவங்க 2 பேருக்குமே 2 ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 3 குழந்தைகள் பிறந்தது. இது ஐரா கன்னிங்கமுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஐரா கன்னிங்கம் வந்து இந்த வாலேஸ்வில் வெட்டர்னரி லேபரட்டரியில் ஜாயின் பண்ணி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இன்னும் வெட்டர்னரி சயின்ஸில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு அப்படின்றத இவர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இதனால ஐரா கன்னிங்கம் வந்து வெட்டர்னரி சயின்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. கால்நடை அறிவியல் அது இன்றைய காலகட்டத்தில் பொதுவாக வெட்டர்னரி மெடிசன், கால்நடை மருத்துவம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதை படிக்கணும் அப்படின்னு இவர் வந்து விரும்பினாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் நியூசிலாண்டில் இந்த வெட்டர்னரி சயின்ஸ் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இல்லாமல் இருந்தது. ஸோ இதுக்காக இவர் வந்து இந்த நியூசிலாண்டில் இருக்கிற நார்த் ஐலாண்டோடைய அப்பர் ஹட்டில் இருக்கிற வாலேஸ்வில்ல இருந்து ஆஸ்திரேலியாவுடைய நியூ சவுத் வேல்ஸில் இருக்கிற சிட்னிக்கு இவர் வந்து போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியில் ஜாயின் பண்ணி ஐரா கன்னிங்கம் வந்து பேச்சுலர் ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸ் BVSc அப்படின்ற அந்த டிகிரியை இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில ஆண்டுகளுக்கு அப்புறமா 1938ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 33 வயசில் ஐரா கன்னிங்கம் வந்து பேச்சுலர் ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸ் BVSc அப்படின்ற அந்த டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியிலேருந்து 1938ஆம் ஆண்டு ஐரா கன்னிங்கம் முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா ஐரா கன்னிங்கம் மறுபடியும் இந்த ஆஸ்திரேலியாவுடைய நியூ சவுத் வேல்ஸில் இருக்கிற சிட்னியிலேருந்து நியூசிலாண்டில் இருக்கிற நார்த் ஐலாண்டோடைய அப்பர் ஹட்டில் இருக்கிற வாலேஸ்வில்லுக்கே இவர் வந்து திரும்பிடுறாங்க. இந்த காலகட்டத்தில் மறுபடியும் அந்த வாலேஸ்வில் வெட்டர்னரி லேபரட்டரியில் இவர் வந்து ஜாயின் பண்ணாங்க. இந்த முறை இவர் ஒரு சீஃப் பயாலஜிஸ்டாகவும் செக்ஷன் லீடராகவும் ஜாயின் பண்ணாங்க. ஸோ முதன்மை உயிர் வேதியியலாளராகவும் ஒரு பிரிவு தலைவராகவும் இவர் வந்து அந்த வாலேஸ்வில் லேபரட்டரியில் வெட்டர்னரி லேபரட்டரியில் 1938 நியமிக்கப்பட்டாங்க. அடுத்த ஆண்டு 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரானது தொடங்கிறது. 2ஆம் உலகப் போர் தொடங்கியதன் பிறகு இவர் வந்து நியூசிலாந்து வெட்டர்னரி கோர்ப் அதில் வந்து ஒரு பார்ட் டைம் ஆஃபீஸராக ஐரா கன்னிங்கம் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது போரில் நிறைய விலங்குகளும் வந்து அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஸோ அப்படி பயன்படுத்தக்கூடிய விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நோய்கள் அது எல்லாத்துக்குமே வந்து சிகிச்சை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த நியூசிலாந்து வெட்டர்னரி கோர்ப் அப்படின்ற கால்நடை மருத்துவ படைப்பிரிவு. ஸோ அங்கே ஐரா கன்னிங்கம் வந்து அந்த கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு பார்ட் டைம் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணாங்க. இப்படியே 1940களில் சில ஆண்டுகள் இவர் வந்து ஒர்க் பண்ணாங்க. ஆனால் 2ஆம் உலகப் போர் வந்து முடிகிறதுக்கு முன்னாடியே ஐரா கன்னிங்கம் வந்து அந்த நியூசிலாந்து வெட்டர்னரி கோர்ப்பில் இருந்து முழுமையாக வெளியேறினாங்க. வெளியேறி தொடர்ச்சியாக வாலேஸ்வில் வெட்டர்னரி லேபரட்டரியிலேயே இவர் வந்து சீஃப் பயாலஜிஸ்டாகவும் செக்ஷன் லீடராகவும் பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரானது முடிவடைஞ்சிருது. இதே 1945ஆம் ஆண்டு வாலேஸ்வில் ரிசர்ச் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒன்று இருக்குது. அந்த வாலேஸ்வில் ரிசர்ச் ஸ்டேஷன் அதனுடைய ஒரு சூப்பரிண்டெண்டன்ட் அப்படின்ற பதவியை 1945ஆம் ஆண்டு ஐரா கன்னிங்கம் வந்து பெறாங்க. இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஜான் ஃபில்மர் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், இவர் வந்து அனிமல் ரிசர்ச் டிவிஷன் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆஃப் தி வெல்லிங்டன் அதனுடைய ஒரு முக்கியமான டைரக்டர் தான் இந்த ஜான் ஃபில்மர் அப்படின்றவர். ஸோ அவர் மூலமாக தான் இவர் வந்து அந்த வாலேஸ்வில் ஸ்டேஷன், அந்த வாலேஸ்வில் ரிசர்ச் ஸ்டேஷன் அதனுடைய ஒரு சூப்பரிண்டெண்டன்ட் அப்படின்ற பொறுப்பில் 1945ஆம் ஆண்டு ஐரா கன்னிங்கம் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த பொறுப்பில் இவர் வந்து பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. இதுக்கிடையில் ஐரா கன்னிங்கமுடைய அம்மாவான மேரி கிறிஸ்டின் யோஹான்சன் கன்னிங்கமும் வந்து இறந்து போயிடுறாங்க. இதுவும் ஐரா கன்னிங்கமுடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் கடந்து ஐரா கன்னிங்கம் வந்து தொடர்ச்சியாக இவருடைய ரிசர்ச் ஒர்க்கில் ஈடுபட்டு வந்தாங்க. ஐரா கன்னிங்கமுக்கு கீழே சிட்னி ஜாஸ்லாண்ட் அப்படின்னு தலை சிறந்த ஒரு பாக்டீரியாலஜிஸ்ட் அவர் வந்து இவர் கீழே வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவருடைய மென்டாராக ஐரா கன்னிங்கம் தான் வந்து இருந்து வந்தாங்க. அடுத்து 1950 காலகட்டத்திலலாம் இவர் வந்து ட்ரேஸ் எலிமெண்ட் நியூட்ரிஷியன் பற்றியெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்க. ட்ரேஸ் எலிமெண்ட் நியூட்ரிஷியன் அப்படின்னா உடலுக்கு ஒரு மனிதனுடைய உடலுக்கோ அல்லது விலங்குகளினுடைய உடலுக்கோ தேவைப்படக்கூடிய ரொம்ப அத்தியாவசியமான தாதுக்கள், எசென்சியல் மினரல்ஸ் அதை பற்றி படிக்கிறது தான் இந்த ட்ரேஸ் எலிமெண்ட் நியூட்ரிஷியன் அப்படின்றது. உதாரணத்துக்கு
மனிதனுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கட்டும், விலங்குகளுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கட்டும், அது வந்து முக்கியமான 4 மினரல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அயன், இன்னொன்று வந்து ஜிங்க், இன்னொன்று வந்து காப்பர், அதேமாதிரி இன்னொன்று வந்து செலீனியம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து தேவை. இருந்தாலும் இந்த கம்மியான அளவில் தேவைப்படக்கூடியது தான் உடலுக்கு பல நன்மைகளை கொடுக்குது. குறிப்பாக இந்த மினரல்ஸ் எல்லாம் தான் நம்மளுடைய வளர்ச்சி, growth அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து முடிவு பண்ணுது. நம்ம ஓவரால் ஹெல்த்துக்கு இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நம்மளுடைய என்சைம் ஃபங்க்ஷன், நம்மளுடைய நொதி செயல்பாடு, அதுக்கு வந்து இது உதவுது. இந்த எசென்சியலான மினரல்ஸ் தான். அதே மாதிரி நம்மளுடைய ஹார்மோன் ப்ரொடக்ஷனுக்கும், இப்போ நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கோம் இல்லை சோகமாக இருக்கோம், அதுக்கெல்லாம் நம்மளுடைய உடலில் நடக்கிற ஹார்மோன் மாற்றங்கள், ஸோ அந்த மாதிரி ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகுறதுக்கும் இந்த மினரல்ஸ் எல்லாம் தான் முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த மினரல்ஸ் எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு, குறைபாடு ஏற்பட்டால் நம்ம உடலுக்கு அதிகப்படியான நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதாவது அதனுடைய டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி, ஜிங்க் டெஃபிஷியன்சி, இது மாதிரிலாம் ஏற்பட்டால், அதே மாதிரி அது வந்து அதிகரித்தாலும் உடலில் வந்து அயன், அதே மாதிரி அந்த செலீனியம், இது போன்ற அந்த மினரல்ஸ் வந்து நம்மளுடைய உடலில் அதிகரித்தாலும் சில பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி அந்த அயன், ஜிங்க், அதே மாதிரி காப்பர், செலீனியம், இந்த மாதிரியான எசென்சியல் மினரல்ஸ் பற்றி படிக்கிறது தான், அதை படிக்கக்கூடியதை ரெஃபரன்ஸ் பண்ணுறது தான் ட்ரேஸ் எலிமெண்ட் நியூட்ரிஷன் அப்படின்றது. ஸோ இது பற்றிலாம் ஐரா கன்னிங்கம் வந்து தொடர் ஆராய்ச்சியை மேற்கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஐரா கன்னிங்கம் வந்து அனிமல் சயின்ஸ், விலங்கு அறிவியல்லையும் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. குறிப்பாக கால்நடைகள், அதாவது இந்த கால்நடைகள் அப்படின்னு சொல்லும்போது ஃபார்மிங்கில், விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய கால்நடைகள், ஆடு, மாடு, இது மாதிரியான விஷயங்களை ஐரா கன்னிங்கம் வந்து அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றிலாம் இவர் ரிசர்ச் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த கால்நடைகளினுடைய உற்பத்தியை, இந்த லைஃப் ஸ்டாக்கோடைய ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ரிசர்ச்லலாம் ஐரா கன்னிங்கம் வந்து தொடர்ந்து ஈடுபட்டாங்க. இதுக்கிடையில் 1954ஆம் ஆண்டு நேஷனல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட், அதில் அந்த சிட்னி ஜாஸ்லாண்ட் அப்படின்ற பாக்டீரியாலஜிஸ்ட் ஜாயின் பண்ணுறதுக்காக இவரை விட்டு வெளியேறினாங்க. ஆனால் ஐரா கன்னிங்கம் தொடர்ச்சியாக இவருடைய ரிசர்ச் இன்னொரு பக்கம் வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் தான் 1958ஆம் ஆண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற பொறுப்பில் 1958ஆம் ஆண்டு ஐரா கன்னிங்கம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பெரிய ஒரு கௌரவத்தை ஐரா கன்னிங்கம் வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறமா ஐரா கன்னிங்கம் வந்து அந்த காலகட்டத்திலிருந்து இவருடைய ரிசர்ச் எல்லாமே வந்து அனிமல் சயின்ஸில் அதிகரித்தாங்க. இந்த நிலையில் இவர் வந்து இந்த அனிமல் சயின்ஸில் ஆற்றக்கூடிய பங்களிப்புக்கு இவரை கௌரவப்படுத்துறதுக்காக யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து 1959ஆம் ஆண்டு கம்பேனியன் ஆஃப் தி மோஸ்ட் எஃபெக்டிவ் ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ், மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ற கௌரவம் இவருக்கு வழங்கப்பட்டது. அதாவது கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர், இது சிபிஇ அப்படின்னு ஷார்ட்டாக அழைக்கப்படும். அது வந்து கமாண்டர் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த சிபிஇ கௌரவம் 1959ஆம் ஆண்டு ஐரா கன்னிங்கமுக்கு வழங்கப்பட்டது. இதே காலகட்டத்தில் இவர் ஏற்கனவே படித்த விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் வெல்லிங்டன், அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற டிஎஸ்சி, அந்த ஒரு டாக்டரேட் ஆனது 1959ஆம் ஆண்டு ஐரா கன்னிங்கமுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில தான் ராக் பாஸ்பேட் அப்படின்னு அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காம்பவுண்ட், அது வந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து நியூசிலாந்துக்கு வந்து அந்த காலகட்டத்தில் இறக்குமதி பண்ணப்பட்டு வந்தது. அப்போ அதனுடைய ப்ரைஸ் வந்து தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கு ஒரு டெலிகேஷன் நியூசிலாந்து தரப்பிலிருந்து ஒரு தூதுக்குழு வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கேன்பராக்கு 1960ஆம் ஆண்டு போனாங்க. அப்போ ஐரா கன்னிங்கம் தான் அந்த நியூசிலாந்து டெலிகேஷனுடைய லீடராக இருந்து அதை அவர் வந்து வழி நடத்தி அங்கே போய் அந்த ராக் பாஸ்பேட்டோடைய அந்த ப்ரைஸ் நெகோசியேஷனில் இவர் வந்து ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறமா 1961 காலகட்டத்தில் நியூசிலாந்துலேருந்து ஏற்றுமதி பண்ணப்படக்கூடிய மீட், இறைச்சிகள், அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சில நாடுகளில் வந்து தெரிய வந்தது. அதாவது குறிப்பாக இந்த இன்செக்டிசைடு ரூசடூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னா இந்த பூச்சிக்கொல்லியினுடைய எச்சங்கள் அப்படின்னு தமிழில் அழைக்கப்படும். அதாவது இறைச்சிகள் வந்து பூச்சிக்கொல்லிகளில் வந்து பயன்படுத்தப்பட்டு இறைச்சிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் அறியப்பட்டது. ஸோ அதாவது அந்த இறைச்சி வந்து இப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏற்றுமதி பண்ணணும்னா அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், பாதுகாக்கணும். அதுக்கு அந்த காலகட்டத்தில் இன்செக்டிசைடெல்லாம், பூச்சிக்கொல்லியெல்லாம் வந்து பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. இதனால் அது அசுத்தமானதாகவும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து ரொம்ப ஆபத்தானதாகவும் இருந்தது உணவாக வந்து உட்கொள்றதுக்கு. ஸோ அந்த பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறமா
1961ஆம் ஆண்டு ஐரா கன்னிங்கம் வந்து அமெரிக்கா, குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற வாஷிங்டனுக்கு இவர் போய் நியூசிலாந்து தரப்பில் இவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நியூசிலாந்துக்கு வந்து ஒரு ஆக்டை வந்து உருவாக்கணும் அப்படின்னு இவர் வலியுறுத்தினாங்க. அந்த ஆக்ட் தான் இனிமே மீட்டில், இறைச்சிகளில் இன்செக்டிசைடு வந்து பயன்படுத்துறதில்லை அப்படின்ற, பூச்சிக்கொல்லி வந்து பயன்படுத்துறதில்லை அப்படின்றத உறுதி செய்யணும் அப்படின்னு அந்த ஆக்ட் வந்து உருவாக்குறதுக்கு ஐரா கன்னிங்கம் வந்து முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஸோ இவர் தான் வந்து அது உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா 1962 இந்த காலகட்டத்தில் ஐரா கன்னிங்கம் வந்து மேசி அப்படின்னு சொல்லி, இது வந்து அந்த நியூசிலாண்டோடைய நார்த் ஐலாண்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு பால்மெஸ்டன் நார்த் அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அங்கே வந்து மாசி யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது அந்த காலகட்டத்தில் மாசி அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அப்படின்னு இருந்தது. ஸோ அது நிறுவப்பட்டது. அந்த மாசி அக்ரிகல்ச்சரல் காலேஜில் ஃபேக்கல்ட்டி ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸ், அது 1962ஆம் ஆண்டு இவர் தான் வந்து ஒரு ஃபவுண்டராக இருந்து நிறுவனாங்க, அதை வந்து உருவாக்கினாங்க. அதாவது அந்த மாசி அக்ரிகல்ச்சரல் காலேஜ், இன்றைய மாசி யூனிவர்சிட்டி, அங்கே வந்து ஐரா கன்னிங்கம் தான் அதை வந்து நிறுவினாங்க. ஃபேக்கல்ட்டி ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கால்நடை அறிவியலுக்கு உண்டான ஒரு தனியாக ஒரு ப்ரோக்ராமே இவர் வந்து உருவாக்கி அதை படிக்கிறதுக்கு நியூசிலாந்தில் வழிவகை பண்ணாங்க. குறிப்பாக நியூசிலாண்டோடைய நார்த் ஐலாண்டில் இருக்கிற பால்மெஸ்டன் நார்த்தில், ஸோ அங்கே தான் இந்த மாசி யூனிவர்சிட்டியும் இருக்குது. அங்கே இதை உருவாக்கினாங்க. உருவாக்கின உடனடியாக அந்த மாசி யூனிவர்சிட்டியோடைய ஃபேக்கல்ட்டி ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸோடைய ஒரு டீனா, ஃபவுண்டேஷன் டீனா, அதே 1962ஆம் ஆண்டு ஐரா கன்னிங்கம் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ ஐரா கன்னிங்கம் இவருடைய ஃபேமிலியோட இவர் வந்து அந்த நியூசிலாண்டில் இருக்கிற நார்த் ஐலாண்டுடைய அப்பர் ஹட்டில் இருக்கிற வாலேஸ்வில், அங்கேருந்து நேராக அதே நியூசிலாண்டுடைய நார்த் ஐலாண்டில் இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்து இவர் வந்து போயிடுறாங்க. அந்த மாசி யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய பால்மெஸ்டன் நார்த்துக்கு இவர் வந்து போய் அங்கே செட்டில் ஆகி அங்கே வந்து இவர் ஒரு ஃபவுண்டேஷன் டீன் ஆஃப் தி ஃபேக்கல்ட்டி ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸ் 1962 ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக 1963ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் நியூசிலாந்து அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக ஐரா கன்னிங்கம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐரா கன்னிங்கம் வந்து வெட்டர்னரி சர்ஜன்ஸ் போர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அந்த ஒரு வாரியத்தினுடைய சேர்மனாகவும் இவர் நியமிக்கப்பட்டாங்க. கூடுதலாக நியூசிலாந்து வெட்டர்னரி அசோசியேஷன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதையும் கடந்து 1967ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுடைய விக்டோரியாவில் இருக்கிற மெல்பர்ன், அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்ன், அவங்க தரப்பிலிருந்து ஆஸ்திரேலியாவுடைய விக்டோரியாவில் இருக்கிற மெல்பர்னுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்ன் தரப்பிலிருந்து இவருக்கு ஆனரி டாக்டர் ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸ் அப்படின்ற ஆனரி டிவிஎஸ்சி அந்த கௌரவ டாக்டர் பட்டம் 1967ஆம் ஆண்டு ஐரா கன்னிங்கமுக்கு வழங்கப்பட்டது. ஸோ அந்த கௌரவத்தை இவர் பெற்றாங்க. இதுக்கப்புறமா ஐரா கன்னிங்கம் வந்து நியூசிலாந்து சொசைட்டி ஆஃப் அனிமல் ப்ரொடக்ஷன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் நியமிக்கப்பட்டாங்க. இப்படி பல்வேறு கௌரவங்களை ஐரா கன்னிங்கம் வந்து தொடர்ச்சியாக பெற்று வந்தாங்க. பின்னர் 1970 காலகட்டத்தில் குறிப்பாக 1971ஆம் ஆண்டு ஐரா கன்னிங்கமுக்கு வந்து இன்னொரு கௌரவம் வழங்கப்பட்டது. ராயல் சொசைட்டி ஆஃப் நியூசிலாந்து அவங்க தரப்பிலிருந்து ஹெக்டர் மெமோரியல் மெடல் அண்ட் பிரைஸ், அது 1971ஆம் ஆண்டு ஐரா கன்னிங்கமுக்கு வழங்கி இவரை கௌரவப்படுத்தினாங்க. இந்த நிலையில தான் துரதிருஷ்டவசமாக இதே 1971ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28 அன்னைக்கு இவருடைய 66 வயசில் ஐரா கன்னிங்கம் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1971 ஆகஸ்ட் 28 அன்னைக்கு இவருடைய 66 வயசில் ஐரா கன்னிங்கம் இறந்து போயிடுறாங்க. ஐரா கன்னிங்கம் இறந்து போனதுக்கு அப்புறமா இவரை கௌரவப்படுத்துறதுக்காக இவருக்கு கடைசியாக ஒர்க் பண்ண மாசி யூனிவர்சிட்டி அங்கே வந்து ஒரு லெக்சர் பில்டிங்குக்கு ஐரா கன்னிங்கமுடைய பேரிடப்பட்டது. குறிப்பாக ஐரா கன்னிங்கம் லெக்சர் பில்டிங், அது வந்து அந்த பில்டிங் வந்து ஒரு தியேட்டர், லெக்சர் தியேட்டர் அப்படின்னு. தியேட்டர் அப்படின்னா அங்கே பெரிய ஒரு அரங்கம் மாதிரி இருக்கும். அங்கே வந்து வெட்டர்னரி சயின்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த கால்நடை மருத்துவம் சம்மந்தமாக விரிவுரைகள்லாம் வழங்கப்படும். ஸோ அந்த மாதிரி மாசி யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய தியேட்டருக்கு, லெக்சர் தியேட்டருக்கு வந்து ஐரா கன்னிங்கம் லெக்சர் தியேட்டர் அப்படின்னு இவருடைய பேரிடப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த லெக்சர் தியேட்டர் இருந்து வருது. அதே மாதிரி மாசி யூனிவர்சிட்டியினுடைய வெட்டர்னரி ப்ரோக்ராம், அந்த வெட்டர்னரி சயின்ஸ் ப்ரோக்ராம் ஆனது இன்டர்நேஷனல் லெவலில் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது. அதாவது அந்த மாசி யூனிவர்சிட்டியில் இவர்னால நிறுவப்பட்ட கால்நடை மருத்துவ பிரிவு அது வந்து சர்வதேச அளவில் இவர் இறக்கும்போது அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த அளவுக்கு அதனுடைய வளர்ச்சிக்கும் மாசி யூனிவர்சிட்டியினுடைய அந்த சிஸ்டத்துடைய வளர்ச்சிக்கும் வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டத்துடைய வளர்ச்சிக்கும் ஐரா கன்னிங்கம் வந்து முக்கிய காரணமாக இருந்து வந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து ரொம்ப லீடிங் அத்தாரிட்டி அப்படின்னா ட்ரேஸ் எலிமெண்ட் நியூட்ரிஷியன் அதுலேயும் அனிமல் சயின்ஸ்லேயும் தான். ஸோ இப்பேற்பட்ட ஐரா கன்னிங்கம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.